ஏன்னா வேத வசனம் அப்படிப்பட்டது. எப்போவுமே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நோக்கி நம்ம நடத்துக்குது வேதம், நம்மளை ஆயத்தப்படுத்துது. இன்றைக்கி எல்லாம் நல்லா இருந்தால் கூட சில நேரங்களில் அப்படி இருளான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது, கெட்ட சூழ்நிலைகள் வரும்போது, அதில் நாம் எப்படி வெற்றி பெறுவது, அதனோடு எப்படி கடந்து போவது, அந்த இருளை தாண்டி ஒளிக்குள்ளே எப்படி வர்றது, எப்படி அந்த இடத்துல தாக்கி பிடிக்கிறது, நிற்கிறது, ஸ்திர மனதுடையவர்களாக இருப்பது, மனத்திடன் உள்ளவர்களாக இருப்பதுங்கிறத வேதம் போதிச்சு நம்முடைய உள்ளத்தையும் மனதையும் ஆயத்தப்படுத்துகிறது வேதம். அதுதான் கிறிஸ்தவ போதனை. பாருங்கள், இதுதான் கிறிஸ்தவ போதனுடைய அட்ராக்ஷன். இது ஒரு பெரிய கவர்ச்சிகரமான அம்சம், கிறிஸ்தவ சபையின் அம்சம். அங்கே போனால் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமான காரியங்களை எந்த யூனிவர்சிட்டியில் நம்முடைய மனதை பற்றியும் இருதயத்தை பற்றியும் போதிக்கிறாங்க? விசுவாசத்தை பற்றி எங்கே போதிக்கிறாங்க? மனம் புதிதாகிறத பற்றி எங்கே போதிக்கிறாங்க? கிடையாது. ஆனால் சபையில் அது போதிக்கிறோம். அதனால தான் எல்லா யூனிவர்சிட்டியை விட பெஸ்ட் யூனிவர்சிட்டி